தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ அவைகள் தேவர்கள் அல்லவே. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பிறகு நம்ம அவர் என்ன செய்வார்? நடத்துவார். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். அது தேவர்கள் அல்லவே. அப்பா அம்மாவை கணவனை தான் சொல்லியிருக்கிறாரு, ஆனா தெய்வமா மாற்ற அவங்க சொல்லல. ஆனா அப்பா அம்மா யாருன்னு சொல்லிக்கிறாங்க? தெய்வம்னு சொல்லிக்கிறாங்க. வேற அநேக காரியங்கள் என்ன செய்யறாங்க? தங்களுக்கு தேவன் என்று அவர்கள் உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். முற்பிதாக்களை, நமக்கு முன்பாக இருந்த முன்னோர்களை தங்களுக்கு தெய்வமாக என்ன செய்யறாங்க? அவங்க உண்டு பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த தேவர்கள் எல்லாம் என்ன இல்லை? தேவர்கள் இல்லை. அப்ப யாரு அவர்கள்? அப்படி தங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணிக் கொள்ளுகிறார்கள். நாம் தேவர்களை உண்டு பண்ணிக் கொள்ளுகிறோமா? நீங்க யாரையாவது தேவர்களை வைத்திருக்கிறீங்களா? அதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு இயேசு மட்டும்தான் தேவனா? உங்கள் நம்பிக்கை எதன் மீது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதன் மீதும் அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தால், உங்க பிள்ளையின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தால் அவர் தான் யார்? உங்களுக்கு தேவன். உங்கள் வேலை, உங்கள் செல்வம், உங்கள் பணம், சொந்த பந்தங்கள், எதன் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தால், எதின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு தேவன். அல்லேலூயா. அது உங்களுக்கு எதுவாக இருக்காது. உதவி செய்வதற்கோ மரண பரியந்தம் நடத்துவதற்கோ அது உங்களுக்கு துணையாக இருப்பது இல்லை. அதை நாம் சரியாக என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இது இந்த வார்த்தைக்கான வார்த்தை அல்ல. ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று உணர்த்தினதுனால நான் அதை உங்ககிட்ட சொன்னேன். மனிதர்கள் தங்களுக்கு தேவனை என்ன செய்து கொள்கிறார்கள்? உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். அதை நாம் பார்க்க முடியும், அதை நாம் குறை சொல்ல முடியும். ஆனால் நமக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அதுதான் தேவன் என்பதை நாம் அறியாமல் என்ன செய்திருக்கிறோம்? அதன் மீது நம்பிக்கை வைத்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை யார் மீது இருக்கணும்? கர்த்தர் மீது மட்டும்தான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கை முழுக்க யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேல மட்டும் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. லூக்கா அதிகாரம் 10 வசனம் 42. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். யோவான் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அல்லேலூயா. தானியேல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். 13வது வசனம். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீரத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 17:14. உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அப்போது அல்லேலூயா. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பேதுரு இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்டால் இயேசுவிடத்தில் அவருக்கு பங்குண்டு.
தானியேல் இளைப்பாறி தன்னுடைய சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மறுபடியும் எழுந்திருப்பார். இம்மையிலே தங்கள் பங்கை அதை வாசிங்க. இல்லை, இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும். தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்கள். இந்த 4 பேர்ல நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல பங்கை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோமா? இயேசுவினால் கழுவப்பட்டு இருக்கிறோமா? நாம் மரித்து மறுபடியும் எழுந்திருக்கும் போது நம்முடைய பங்கை பெற்றுக்கொள்வோமா? அதாவது நம் பங்கை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எழுந்திருப்போமா? அல்லது தங்களுடைய பங்கை இந்த உலகத்திலே பெற்றிருக்கிற மக்களை போல இருக்கிறோமா? நாம் அதை என்ன செய்து கொள்ளணும்? அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நாம் யார்? நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களா? இயேசுவினால் கழுவப்பட்டவர்களா? இல்ல இயேசுவனுடைய வசனங்களுடைய வாழ்ந்து இந்த தானியேல் புத்தகத்தில் அவர் கர்த்தருக்கு பிரியமா நடந்திருக்கிறார். சிங்கக்கேபில தூக்கி போடும் போதும் இந்த தேவனை அவர் என்ன செய்யல? மறுதளிக்கல. அப்படி வாழ்ந்ததுனால நீ திரும்பவும் உன்னுடைய சுதந்திர வீதத்தை பெறுவதற்கு மறுபடியும் என்ன செய்வாய்? எழுந்திருப்பாய். நாம் அப்படி வாழ்ந்திருக்கிறோமா? நம்முடைய சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மறுபடியும் நாம் எழுந்திருப்போமா? இல்ல இந்த உலகத்திலே நம்முடைய பங்கை பெற்றிருக்கிறோமா? அதை நம்ம சரியா என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 16ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வசனம் 20 to 25 வரை வாசிங்க. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனால் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தார். அல்லேலூயா. உலகத்திலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்கள். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் இந்த இடத்த வாசிங்களேன். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். அப்ப உயிரோடு இருக்கிற காலத்துல அவருடைய பங்கை என்ன செய்து கொண்டார்? பெற்றுக்கொண்டார். ஆனா லாசர் தன்னுடைய பங்கை அவர் என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளல. நீங்க நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்களா? நல்ல பங்கு எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? மரியா தன்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை அவர் என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டார். இந்த நல்ல பங்கு யாரு? இயேசுவினுடைய பாதம். இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருப்பது நல்ல பங்கு. இன்னொருவர்
இந்த தேவனுடைய வார்த்தைக்காக தன் ஜீவனையும் வெறுத்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவருடைய பங்கை பெற்றுக்கொள்வதற்கு மறுபடியும் அவர் என்ன செய்வார்? எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதனால அவர் வாழ்ந்த நாட்கள்ல தன்னுடைய பங்கை அவர் என்ன செய்து கொள்ளவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை தானே, இல்லையா? இன்னொருவர் இயேசுவினால் கழுவப்படவில்லை என்றால் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், ஆனாலும் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா தன்னை காட்டி கொடுக்கிற யூதாஸ் காரியோத்தும் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அதனால நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் இல்லை, சுத்தம் உள்ளவர்கள் அல்ல. அப்ப மற்ற சீசர்கள் மூழ்கும் போது இந்த யூதாஸ் காரியத்தை மூழ்கி இருப்பாரா, மூழ்கிருக்க மாட்டாரா? மூழ்கி இருப்பார். ஆனால் ஏன் அவரை சுத்தம் இல்லைன்னு சொல்றாரு? அவர் சரீரம் சுத்தமாக இருக்கிறது, அவருடைய இருதயம் அசுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இருதயம் அசுத்தமாக இருந்தால் கால்களை கழுவினாலும் என்ன, மூழ்கினாலும் என்ன, அவர்கள் யாரா தான் இருப்பார்கள்? அசுத்தமாக தான் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். அப்ப இயேசுவினால் கழுவப்பட்டு இருந்தால், இருதயத்தில் சுத்தத்தோடு நாம் வாழ்ந்திருந்தால் இயேசுவிடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும்? பங்கு இருக்கும். இப்ப நம்ம வாசம் எரேமியா 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல மனுஷன் தனக்கு தேவர்களை என்ன செய்து கொள்கிறார்கள்? உண்டு பண்ணி கொள்கிறார்கள். நான் அந்த தேவனை உண்டு பண்ணவில்லையே, நான் இதை உண்டு பண்ணவில்லையே. இல்லை, உங்களுடைய நம்பிக்கை எதன் மீது ரொம்ப அதிகமாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு தேவன். அது தெரியாம தன்னுடைய பலத்தை நம்புகிறார்கள், தன்னுடைய ஞானத்தை நம்புகிறார்கள், தன்னுடைய அனுபவத்தை நம்புகிறார்கள், படிப்பை நம்புறாங்க, பணத்தை நம்புறாங்க, சொந்த பந்தங்களை நம்புறாங்க. அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு யாராக இருக்கிறார்கள்? தேவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமியில இருந்த காலத்துல தன்னுடைய பங்கை அவர் என்ன செஞ்சுக்கிட்டார்? பெற்றுக்கொண்டார். இப்ப பரலோகத்துல போகும் பொழுது அவருடைய பங்கை அங்க என்ன செய்யல? இல்ல. ஒரு வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குங்க. 2 மனு எடுத்து நான் கேட்கிறேன். 7வது வசனம். 2 மனு உங்களிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருக்கிறாக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு அப்படிதானே? சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காத படிக்கும் என் படிய எனக்கு அளந்து என்னை போஷித்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிமிர்ந்து பாருங்க. என் படிய எனக்கு அளந்து தார். அது என்ன படி? பங்கு இல்ல. இவர் எதை கேட்கிறாரு? படி கேட்கிறாரு. என்ன படி கேட்கிறாரு? காப்படியா, அரைப்படியா, இல்ல முக்காப்படியா? என்ன படி கேட்கிறாரு? அன்றைக்கான தேவை. அதான் எப்படி அது கொடுத்தாதான் பங்காயிடுமே. படி அப்படின்னா இந்த டிரைவர்களுக்கு அது புரியும் இல்லையா? சம்பளம் வேற, படிக்காசு வேற. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும்ல உங்களுக்கு? சம்பளம் வேற, என்னது? அப்ப படிக்காசுன்னு என்ன? அன்னைக்கு எவ்வளவுக்கு அவங்க கலெக்ஷன் பண்றாங்களோ அதுல இருந்து அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? கொஞ்சம் படிக்காசு கொடுப்பாங்க. கவனிக்கிறீங்களா? இப்ப 1000 ரூபாய் அவங்க கலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் என்ன செய்வாங்க? படிக்காசு கொடுப்பாங்க. இப்ப டிரைவர்லாம் கேட்டோம்னா சம்பளம் எவ்வளோ? 3500 தாங்க. நம்ம நினைச்சுக்குவோம், சரி 3500 ரூபாய்க்கு எப்படி இவங்க குடும்பத்தை நடத்த முடியும்? ஆனா படிக்காசு அவங்களுக்கு எவ்வளவு வரும்? நிறைய வரும். அதனால
அவ்வளவு சம்பளத்துக்கு வர மாட்டாங்க. படிக்காசு நிறைய கிடப்பதுனால அந்த வேலையில் இருப்பாங்க. என்ன சொல்லணும்னா கிலோமீட்டருக்கு தக்கன படிக்காசுல என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. அல்லேலூயா. அப்போ அன்றன்று வேண்டிய அன்றைக்கு தேவையான படியை எங்களுக்கு என்ன செய்யும், அளந்து தரும். அப்படின்னா இந்த படி என்ன படி? அதாவது இந்த உலகத்துல தேவனால் உருவாக்கப்பட்ட எல்லா மனிதருக்கும் ஒரு பங்கு பரத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பங்கு அங்கே இருப்பதனால அதற்கான வருகிற வட்டியை இன்றைக்கு நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு பங்கு பரலோகத்தில் என்ன செய்யும், இருக்கும். அந்த பங்கு இருப்பதனால அதுல இருந்து வருகிற ஒரு பணத்தை நம்மளுக்கு என்ன செய்வார், ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு படியை நம்மளுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா தெரியும், பிக்சட் டெபாசிட்டை ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் அதற்கான வட்டியை நம்மளுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்கல்ல. கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அந்த வட்டி பணம் எப்படி வந்தது? நம்ம இங்க பணத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டு வச்சிருக்கிறோம். போட்டு வச்சிருக்கிறதுனால அது நிமித்தமா அந்த வட்டி பணம் நம்மளுக்கு என்ன செய்யுது, வருது. அப்ப அன்றண்டு வேண்டிய படி எங்களுக்கு என்ன செய்யும், தாரும். அப்படின்னா எங்களுக்குன்னு வைத்திருக்கிறீங்களா ஒரு பங்கு, அதுல இருந்து வருகிற அந்த வட்டி எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இது நம்ம அப்படி கேட்காம அங்க இருக்கிற பங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படிதான் எடுத்துக்கிறாங்க உலக மக்கள். தங்களுடைய பங்கை என்ன செய்து கொள்கிறார்கள், பெற்றெடுக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்கள், அந்த பங்கை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மீதி என்ன செஞ்சுட்டு போறாங்க, வச்சுட்டு போறாங்க. அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா முடிவில் அப்படிதான் வரும். மீந்ததை தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுட்டு போறாங்க, வச்சுட்டு போறாங்க. ஆனா இந்த ஐஸ்வர்யானும் அப்படிதான். அந்த பரத்துல இருந்த தங்களுடைய பங்கை எல்லாம் இவன் என்ன செஞ்சுட்டு அந்த பூமியிலேயே பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த பரத்துல தன்னுடைய பங்கை சேர்த்து வைக்காமல் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, செலவழிச்சிட்டாரு. அல்லேலூயா. இந்த உலக மக்களும் தன்னுடைய பங்கு, அதாவது ரொம்ப ஆசீர்வாதமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா பரத்துல இருந்து நம்முடைய பங்கை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்போ இங்கே நம்மளுடைய பங்கை எப்படி கொஞ்சம் அதிகப்படுத்துவது? இருக்கு, பங்கு இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், உங்களுடைய பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைங்க, பரலோகத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறது? உங்களுக்கு தேவன் கொடுக்கிற படியில உங்களுக்கு பாதி, இல்லாதவங்களுக்கு பாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அதன் நிமித்தமாக உங்களுடைய பொக்கிஷம் எங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது, பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது. இப்போ அங்கே பரலோகத்தில் சேர்த்து வைத்ததுனால உங்களுக்கு கிடைக்கிற படியின் அளவு கொஞ்சம் கூடுமா குறையுமா? புரியுது இல்ல? கூடுமா குறையுமா? கூடும். அப்போ மறுபடியும் நீங்க உங்களுக்குன்னு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் உங்க பொக்கிஷம் என்ன செய்யப்படும், சேர்த்து வைக்கப்படும். இப்படியே இருக்கும் பொழுது உங்களுடைய படி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், சேருந்தானே. இவர்கள் அந்த காரியத்தை செய்யாததுனால எல்லாவற்றையும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, செலவழித்து போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய பங்கு அதன் நிமித்தமாக வருகிற படி, அதை நாம் முழுவதுமாக செலவழித்து விடாதபடிக்கு அதிலிருந்து கொஞ்சம் இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவரே நீங்க பெருசா கொடுங்க, அப்போ நான் என்ன செய்ய இல்லாதவர்களுக்கு கொடுங்க. இல்ல, நமக்கு கிடைக்கிற படியில நம்ம கர்த்தர் இடத்துல எப்படி உண்மையா இருக்கிறோம். இதை கொடுத்தோன்னா இல்லாம போயிடுமே, இல்லை, இதை கொடுத்தாதான் படியின் அளவு கொஞ்சம் என்ன செய்யும், கூடும். அதுவே நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா படியின் அளவு எப்படி கூடும், என்ன செய்யாது, கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம ஒரு பேங்க்ல போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மாசம் ஒரு 2000 ரூபாய் வட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சு, சரியான தெரியாது, ஒரு உதாரணத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2000த்துல 1000 ரூபாய் எடுத்து செலவழிச்சிட்டு மீத இருக்கிற 1000 ரூபாய இன்னொரு அக்கௌண்ட்ல போடுறோம். அப்போ போடும் பொழுது இப்போ இந்த அக்கௌண்ட்ல பணம் கூடுமா கூடாதா? கொடுத்த 1000 ரூபாய் போட இந்த அக்கௌண்ட்ல பணம் என்ன செய்யும், கூடும். அப்போ ஒரு நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் காலம் ஆனதுக்கு பிறகு இந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
வட்டி கிடைக்கும்ல. அப்போ இங்கேருந்து 2000 ரூபா கிடைக்கும், இங்கேருந்து ஒரு 100 ரூபா கிடைக்கும். மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்? 2100 ரூபா. அப்போ 1000 ரூபா எடுத்துகிட்டு மறுபடியும் 1100 ரூபா இப்போ நம்ம அதில் என்ன செய்வோம்? போடுவோம். அப்போ இப்படி போட போட நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வட்டியின் மீது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? அதிகப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் போட்டுருக்கு 5 லட்சத்தில் 1 லட்சத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு 2000 ரூபா கிடைக்குமா? 4 லட்சத்தில் 3 லட்சத்தை போட்டுட்டு 1 லட்சத்தை எடுத்துட்டா நம்மளுக்கு 2000 ரூபா கிடைக்குமா? கேட்கல. கிடைக்காது. 3 லட்சத்தில் 1 லட்சத்தில் 2 லட்சம் போட்டுட்டோம்னா அப்போ நம்மளுடைய பங்கை, நம்மளுடைய படியை தேவையில்லாமல் செலவழித்ததுக்கு பின்பு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்மளுடைய பங்குல இருந்து அவர் எடுத்து கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ பங்குடைய அளவு குறைய குறைய படியின் அளவு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு இவ்வளவுதான் பங்கு, இவ்வளவு போதும், இந்த பங்கு நிமித்தமாக வருகிற படி உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைச்சு தேவன் வைத்திருப்பார். நாம் உலக ஆசையின் மீது, உலக பழக்கத்துல ஆசை வைத்து அந்த படியையும் செலவழித்து பங்கையும் எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? செலவழிச்சுக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. கடைசியில் அங்கே போய் இருக்கும் போது என்ன இருக்காது? படியும் இருக்காது, என்ன இருக்காது? பங்கும் இருக்காது. அப்போ அவர் சொல்லுவார், இந்த ஐஸ்வர்யவான் சொன்னதை போல, பூமியில நீ வாழ்ந்த காலத்தை இப்போ நீ என்ன செஞ்சுக்க நினைச்சு எந்த அளவுக்கு நீ சுகபமா வாழ்ந்திருக்க, உன்னை மட்டுமே நீ கருத்தில் கொண்டார். உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள நீ என்ன செஞ்சு பார்க்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. இப்போ நீ அவனை குறித்து சிந்திப்பதனால உனக்கு என்ன லாபம்? இங்கே இருக்கும் பொழுது மற்றவர்களை குறித்ததான எந்த சிந்தனையுமே நமக்கு இல்லை. அப்ப பரத்தில் இருக்கும்போது மட்டும் மற்றவர்களை குறித்து சிந்திப்பதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குன்ற? அல்லேலூயா. இவன் தன் வீட்டுக்கு கீழே இருந்த லாசரு கூட என்ன செய்யல, சிந்திக்கல. இவன் நினைச்சுக்கிட்டான் நிறைய ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கிட்டோம், நல்ல ஆசீர்வாதமா தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமா, அதெல்லாம் உங்களுடைய பங்கு. நம்ம இப்ப தைத்தியத்தோடு இருக்கிறோமா? கவலைப்படாதீங்க, உங்களுடைய பங்கு அங்கே அப்படியே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நான் போராட்டத்தோடு வாழணுமா? இல்ல, கொஞ்சம் ஞானமா வாழணும். உங்களுக்கு கிடைக்கிற படியை கொஞ்சம் சீக்கிரமா செலவழிக்கணும். முதலில் தேவனிடத்துல உண்மையாக இருந்ததுக்கு பின்பு அந்த படியை நீங்க செலவழிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதம் எடுத்து மறுபடியும் உங்க பங்குல சேர்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தன்னுடைய பங்கையெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் அனுபவித்து மீதம் இருக்கிறத யாருக்கு வச்சுட்டு போயிட்டு இருப்பான்? தன்னுடைய சகோதரனுக்கும் வச்சுட்டு போயிருப்பார். அங்கே போய் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா போய் நின்றுருக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை அறிந்து கொள்கிறார். நாம் அப்படி என்ன செஞ்சுக்க கூடாது, நடந்துக்க கூடாது. நல்ல பங்கு, மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எனக்கு எதுவுமே வேண்டாம். மாத்தா எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுகிறார். ஆனால் தேவையானது ஒன்றே, அது என்னது? தேவனுடைய பாதம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வீண் செலவே வராது. இதுவே எனக்கு போதும் நம்ம சொல்லுவோம். அவர் கொடுக்குற படியே நமக்கு போதும். எதற்காக அவர் கொடுக்குற படி பத்தாம போகுது? சரியான ஒரு சிக்கனமா செலவழிக்கிறது இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு குப்பை தொட்டி ஆண்டவர் வச்சு படைச்சிருக்கிறாரா என்ன? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தலைமுந்து உட்காருங்க. ஆண்டவர் உங்களுக்கு குப்பை தொட்டியை வைத்து படைத்திருக்கிறாரா? உங்களுக்கு குப்பை தொட்டி இருக்கா? ஆனா நிறைய பேருக்கு குப்பை தொட்டி இருக்கு, தெரியுமா? ஐயோ, வீணாகிடக்கூடாது. வீணானது எதிர போடுவாங்க, குப்பையில தானே போடுவாங்க. அப்போ வீணானது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்க வயிறு என்ன? எனக்கு கேட்கல. குப்பை தொட்டி தானே. அப்போ குப்பையில போட வேண்டியத இந்த தொட்டியில போட்டா நோய் வருமா வராதா? என் ஆலயத்தை கெடுத்தா நான் உன் ஆலயத்தை என்ன செய்வேன்? கெடுப்பேன். குடிக்க கூடாது. நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுக்க கூடாதுங்க. பீடி குடிக்காதீங்க, அது ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி கொடுக்காதீங்க. ஆனா கீரை போட்டதுல நீங்க குடிக்கிறீங்களே, அப்ப இது மட்டும் என்ன? ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துறது அர்த்தமோ? அப்படி செய்து அதை நிமித்தமா வியாதி வந்துடும். ஆண்டவரே எனக்கு முடியல. அப்ப அவர் கொடுக்குற படி என்ன செய்யாது? பத்தாது. அப்புறம் என்ன கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு தேவை சந்திக்கணும், வெயிட் பண்ணுப்பா, நான் வந்து தரேன். என்னுடைய இருந்து நான் எடுக்கல, உன்னுடைய பங்குல இருந்து உனக்கு நன்றி செய்யறேன்.
எடுத்து கொடுக்குறேன், எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் அடுத்த வாரத்தில் அடுத்த நாளில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய படி கொஞ்சம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சி. எப்படி குறைஞ்சிச்சு? நீங்க தான் கொஞ்சம் பங்கை எடுத்துட்டீங்களே. நம்ம எப்படி நினைச்சுக்குவோம், ஆண்டவர் இந்த மாதத்துல எனக்கு தேவைக்கு மீறி தந்துட்டாரு, அடுத்த வாரத்துல நம்ம ஜெபம் பண்ணா இன்னும் அதிகமா என்ன செய்வாரு, தருவாரு அப்படின்னு நினைச்சா அடுத்த வாரத்துல கிடைக்கிறது என்ன செய்யாம போயிடும், கிடைக்காம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு இது போதும் தேவன் கொடுத்தார் என்றால் அதற்குள்ள இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், செலவழிக்க கத்துக்கணும். இந்த உலகத்தில் மனுஷர்கள் தங்களுக்கு தேவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள், உண்டு பண்ணி கொள்கிறார்கள். அப்படி நம்ம படிச்சிருக்கிறோமா இல்லையா? நம்ம உண்டு பண்றோமா இல்லையா? ஒரு காரியத்தின் மீது அதிக நம்பிக்கையை வைத்து அதன் பின்னாடி நம்ம ஓடுவதற்கு நம்மளுடைய நாட்களில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வீணடிச்சுக்கிட்டு. தேவையானது எத்தனை? ஒரு 7 இருக்கு. எத்தனை இருக்கு? தேவையான எத்தனை தான்? ஒன்று தானே? அல்லேலூயா. அதுவும் என்னது? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனால் கழுவப்பட்ட அனுபவம் நம்மளுக்கு இருக்கணும். தேவனால் அவர் சொல்றாரு, பேதுருவிட்ட சொல்றாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. அப்ப தேவனால் கழுவப்படாத மனுஷர்கள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க தானே. அப்ப நம்ம தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கணும், எப்படி கழுவப்படணும்? நீங்க எப்படி கழுவப்படணும்? எத்தனை பேர் ஞாபகம் எடுத்தாச்சு? எத்தனை பேர் எடுக்கணும்? நீங்க எப்படி கழுவப்படணும் எடுத்து சொல்லுங்க. நீங்க கால்களை மட்டும் கழுவ வேண்டுமா, மறுபடியும் மூழ்கி கழுவப்பட வேண்டுமா? கால்களை மட்டுமே கழுவப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்கணும்? கேள்வி புரியலையோ? ஞானஸ்தானம் எடுத்தவங்க மூழ்கிதான் என்ன செஞ்சிருப்பாங்க, ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாங்க. அப்படி மூழ்கினவர்கள் கால்களை மட்டும் கழுவினால் போதும், கால்களை மட்டும் கழுவினால் போதும். ஏன் அப்படின்னா இருதயத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க, சுத்தமா இருக்கிறாங்க. ஆனா இன்னொருவர் இருக்கிறார்கள், அவர்கள் மூழ்கினாலும் கால்களை மட்டும் கழுவினால் அவர்கள் சுத்தமாக முடியாது. காரணம் என்ன? அவங்க இருதயத்தில் என்ன இருக்கு, சுத்தம் இல்லை. அப்ப நீங்க எப்படி கழுவப்படணும்னு கேட்டேன். நீங்க மறுபடியும் மூழ்கணுமா, இல்ல கால் மட்டும் கழுவினா போதுமா? அப்போ உங்கள் இருதயம் சுத்தமா இருக்கிறதா? உங்கள் இருதயத்தை தேவன் கழுவி இருக்கிறாரா? அதை நம்ம என்ன செய்யணும், அவர்கள் இருதயத்தை என்ன செஞ்சு பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய இருதயத்தை, சத்தம் கேட்குதா? என்னுடைய இருதயத்தை தேவன் கழுவி இருக்கிறார், சுத்தமா கழுவி இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவரும் போதுமா இருக்கிற நானே இந்த காரியத்தை செய்கிறேன் என்றால் நீங்களும் இந்த காரியத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி? கடமைக்காக அல்ல, இருதயத்துல சுத்தத்தோடு போய் அந்த காரியத்தை என்ன செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரவர்கள் இருதயம் அவரவர்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? இருதயத்தை நிறைவினால் வாய் என்ன செய்யும், பேசும். நீங்க தேவனை நம்பி இருந்தால் உங்களுடைய நாவிலிருந்து வருகிற எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கும், விசுவாசமான வார்த்தைகளாக இருக்கும். என்னால முடியாது, எனக்கு இது தெரியாது, எனக்கு இது புரியல, எனக்கு முடியும், ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார், என்னை நடத்துவார், எனக்கு பலன் உண்டு, எனக்கு கிருபை உண்டு. அப்படி தேவனுடைய வார்த்தை மட்டுமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கழுவப்பட்ட அனுபவம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். கழுவப்பட்ட அனுபவம் மட்டுமல்ல, தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி வாழ்ந்தவர் தான் யாரு? தானியேல். சிங்கக்கவியில தூக்கி போடும்போது அவர் பயப்படல. காரணம், நான் சிங்கத்தால் விழுங்கப்பட்டாலும் என் தேவனத்தில் நான் போயிடுவேன், இல்ல சிங்கத்திலிருந்து தப்பிவித்தாலும் நான் என் தேவனத்துக்கு தான் போவேன். அல்லேலூயா. அவர் ஒன்றைதான் தெரிவிக்கிறார். அவர் எத்தனை தெரிவிக்கிறார்? ஒன்றைதான் தெரிவிக்கிறார். ஒன்று, சிங்கம் என்னை கொன்றுச்சுன்னா நான் எங்கே போயிடுவேன்? தேவன் இடத்துக்கு போயிடுவேன். சிங்கம் என்னை ஒன்றுமே செய்யலைன்னா
என் தேவனுக்கு தான் நான் என்ன செய்வேன், போவேன். 3 வேளையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜெபம் பண்ணியிருக்கிறாருல்ல. அல்லேலூயா. அப்ப நான் தேவனுக்கு விருப்பமாக இந்த உலகத்துல வாழ்ந்தால் நம்முடைய பங்கை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எழுந்திருப்போம். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழவில்லை என்றால் நம்முடைய பங்கை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய முடியாது, எழுந்திருக்க முடியாது. அவ்வளவுதான். நீங்க இங்க வந்து கவனிக்கிறீங்களா, உலக மக்கள் தங்களுடைய பங்கை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பெற்றிருக்கிறார்கள். அதை பார்த்தீங்கன்னா சுகபோகமா வாழ்வாங்க. இந்த ஐஸ்வர்யவானை போல எல்லாத்திலையும் சம்பூரணமா இருப்பாங்க. அவங்க நினைக்கிறது உடனே என்ன செய்யும், நடந்துடும். ஆனா அவங்க தங்களை பார்க்கிற மற்ற மனிதர்களுடைய நிலைமையை அவங்க என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, புரிந்துக்க மாட்டாங்க, கவனத்தில் கொள்ள மாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் சொந்த பந்தங்க நல்லா இருக்கணும், அப்படியே தான் அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாயம் ஆத்மா இல்லையா? எப்படி வாழ்ந்தா ஆத்மாவுக்கு ஆதாயப்படுத்த முடியும்? ஆத்மாவுக்கு ஆதாயம், ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆதாயப்படுத்த. எப்படி ஆதாயப்படுத்துவீங்க? என்னமா விக்கிரமும் அக்கிரமும் நீதியாகவும் தேவ பக்தியாகவும் வாழ்ந்தால் ஆத்மாவுக்கானதை நம்மால் என்ன செய்ய முடியும். இது வசனம். விக்கிரகத்தையும் அக்கிரமத்தையும் வச்சுக்கிட்டு என்னிடத்துல வந்து விசாரிப்பதற்கு உனக்கு தகுதி என்ன அப்படின்னு கேட்கிற ஆண்டவரே, என் ஆத்மாவுக்குரியதை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். நீ என்ன நம்பி இல்லை, வேற ஒரு ஆளை நம்பி இருக்கிற. நீ நீதியா நடக்கல, அநீதியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நடந்துகிட்டு இருக்கிற. அப்புறம் எப்படி ஆத்மாவுக்கு நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும்? எல்லாவற்றிலும். அப்ப ஆத்மாவுக்கு நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் நாம் நீதியாக வாழ்ந்தாலும் தேவ பக்தியா வாழ்ந்தாலும். எந்த தேவ பக்தி? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அந்த இயேசுவின் மீது இருக்கிற பக்தியோடு நம்ம வாழ்ந்தாலும். அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம ஆத்மாவுக்குரியதை என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் நம்முடைய பங்கை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை எழுப்பும். நீதியாகவும் பக்தியாகவும் வாழ்ந்தால் நாம் மறித்தாலும் கூட நம்முடைய பங்கை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 2 காரியம் நம்மளை எழுப்பும். எழுப்பி நம்முடைய பங்கை நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியம் இல்லையா, உலக மக்களை போல இருந்துடணும். உலக மக்களை போல என்ன செஞ்சிடணும், இருந்துடணும். ஆண்டவரே என்னுடைய பங்கை எல்லாம் கொடுங்க. யார் வாங்கிட்டு போனா, என்னுடைய பங்கை கொடுங்க. இளையகுமார் வாங்கிட்டு போனான்னா வாங்கிட்டு போய் என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், செலவழிச்சுட்டான். பிறகு என்ன நடந்துச்சு, நீங்க புதுசா சபைக்கு வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். தன்னுடைய பங்கை கொடுங்கன்னு வாங்கிட்டு போனான், எல்லாத்தையும் செலவழிச்சுட்டான். மறுபடியும் தகப்பன் இடத்துல வந்தான். வந்து நான் உடைய குமாரனாக இருக்க முடியாது, நம்முடைய வேலைக்காரன் என்ன செய்யறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் தகப்பன் அந்த குமாரனாக என்ன செஞ்சுக்கிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்போ மூத்த குமாரன் தன் தகப்பனை விட்டு அவன் என்ன செய்யறாரு, கோச்சுக்கிட்டு போறாரு. ஏன்னா எனக்கு எதுவுமே நீ என்ன செய்யல. ஆனா அவன் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் விட்டுருக்குற. அவனுக்காக நீர் என்ன செய்யுது, ஆடுகளை அடித்து நல்லா கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது தகப்பன் சொல்றாரு, என்னுடைய பங்கும் இங்க இருக்கிறதெல்லாம் முன்னாடியதானப்பா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 சம்பவத்தையும் பாருங்களேன். எல்லாவற்றையும் இழந்தவன் மனப்பூர்வமா வரான், எல்லாவற்றையும் பெற்றவன் மன கடினத்தோடு போறான். எங்க போறான், தேவன் அதாவது தகப்பனை விட்டு போறான். எல்லாத்தையும் இழந்த தகப்பனை என்ன செய்யறான், வர்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன் என்றும்
கர்த்தரால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்றும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன் என்றும் சொல்லிக்கொண்டு அந்த ஆண்டவர் வரும்பொழுது சமூகத்தை விட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா இந்த உலக மக்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து எனக்கு ஆண்டவர் இப்படி கற்றுக் கொடுத்தார். தனக்கு தேவர்களை ஒன்று பண்ணி கொள்ளுகிறவர்கள் அதன் மீது போலியான பக்தியா இருக்க மாட்டாங்க, உண்மையான பக்தியா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அளவு இப்படி குத்திக்கிறாங்களே, போலியாக குத்திக்கிறாங்க. அந்த வேதனை ஒரு வாரம் கழிச்சு கூட அதை என்ன செய்யும் இருக்கும். தீ மிதிக்கிறாங்களே, பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல என்ன பூவா போட்டா மிதிக்கிறாங்க, சும்மாவா சுடும்ல. அப்ப அவர்கள் போலியாக என்ன செய்யல, நடந்துக்கல. ஒரு நாள் பாகால் தேவன் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள், இல்ல இவர் தான் தேவன் என்றால் இவரை என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள் சொல்லும் காலம் வரும் பொழுது அந்த விக்கிரகத்தை எல்லாம் பின்பற்றினவர்கள், அதாவது அவர்களிடத்துல விக்கிரகம் இருக்கு, ஆனா அக்கிரமம் என்ன செய்யல, இல்ல. நம்ம இடத்துல விக்கிரகம் இல்ல, அக்கிரமம் நிறைய இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கிட்ட என்ன இருக்கு, விக்கிரகம் இருக்கு, ஆனா அவங்க கிட்ட என்ன இல்லை, அக்கிரமம் இல்லை. கவனிக்கிறீங்களா? அக்கிரமம்னா என்ன? அந்த தேவனிடத்துல எப்படி போகணும்? 40 நாள் நம்ம உபவாசம் சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, விரதம். 40 நாள் விரதத்துல ஏதாவது ஒரு நாள் குறைச்சிக்கிறாங்களா? இல்ல 40 ஒரு நாள் விட்டுட்டேன் 45 நாளா இருக்கட்டும் கூட்டிக்கிறாங்களா? 40 நாள் யாருக்கு என்ன நடந்தாலும் அங்க என்ன செய்யறதில்லை, போகிறதுக்கு இல்லை. அதாவது இந்த தேவனுக்கு தீட்டோடு நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்ற ஒழுங்கு இருக்குல்ல, அதுதானே திறமம். ஆனா நம்ம கிட்ட அந்த ஒழுங்கு இருக்கா? ஆனா நம்ம கிட்ட என்ன இல்லை, விக்கிரகம் இல்லை. அநேக அக்கிரமங்கள் இருக்கு. அவங்க கிட்ட விக்கிரகம் இருக்கு, ஆனா தேவனுக்கு முன்பாக அக்கிரமம் இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் அந்த தேவனுக்கும் இந்த தேவனுக்கும் போட்டி போடும் பொழுது அந்த தேவன் ஒன்றுமில்லை என்ற அறிந்த அடுத்த நொடியே இந்த தேவனிடத்தில் மனப்பூர்வமா வந்து விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாவற்றையும் நான் அலைஞ்சு பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. இந்த ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் பண்ணிட்டேன், எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த தேவனுக்காக என் வாழ்நாள் முழுது நான் வாழ்வேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருப்பாங்க, ரொம்ப உறுதியா இருப்பாங்க. ஆனா இங்க வந்து இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனால் கழுவப்பட்டிருக்கிறேன் சொல்லி தேவனுடைய வார்த்தைக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு எல்லா காரியத்தையும் நம்ம சொல்லுவோம். ஆனா தேவனுக்கு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம், நிக்க மாட்டோம். அதாவது அந்த மூத்த குமாரன் தன் தம்பிக்கு அவர் என்ன செய்யல, கவனிங்க, தன் தம்பிக்கு அவர் என்ன செய்யல, தன் தம்பிக்கு அவர் என்ன செய்யல, தன் தம்பிக்கு அவர் என்ன செய்யல, இடம் கொடுக்கல, விட்டு கொடுக்கல. அதே போல இங்க இருக்கிறவர்களும் தனக்கு அடுத்து வருகிறவர்கள் யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, நீங்க சொல்ற வரைக்கும் ஒன்று, தனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. இன்னும் சத்தமா தேவன் பார்க்கிறார், உங்க சத்தத்தை கேட்கிறார். இன்னும் சத்தமா என்ன செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம தான் மூத்த குமாரன். தேவன் இளைய குமாரனையும் ஒரு பக்கம் நம்மளையும் வைத்து பார்க்கும் பொழுது இளைய குமாரனுக்காக இவர் இறங்கி போகும்பொழுது நம்மளால் இருக்க முடியாது. தேவன் நம்மளை போக சொல்ல மாட்டார், நாமவே அப்படி சமூகத்துக்கு என்ன செஞ்சிருவோம், வெளியில வந்துடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இவன் தன்னுடைய பங்கு என்ன செஞ்சிட்டான், இழந்துட்டாங்க. மூத்த குமாரன் தன்னுடைய பங்கு என்ன செஞ்சிட்டான், இழந்துட்டான். நாமும் அப்படித்தான் நம்மளுடைய பங்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துமுறை சொல்லுவோம். அதாவது பங்கு, இந்த பூமியில இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய பங்கை பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் எல்லா சுகபோகத்தோடு அவர்கள் வாழ்வார்கள். ஆனா பரலோகத்தில் அவருடைய பங்கு என்ன செய்யாது,
இருக்காது. ஆனா இந்த பூமியில தன்னுடைய பங்கை பெற்றுக்கொள்ளாத நமக்கு சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வரும். அதை சமாளிப்பதற்கு தேவன் அந்தந்த நாளுக்கான படியை கொடுப்பார். அந்தந்த நாளுக்கான படியை கொடுப்பார். தேவன் தான் இந்த படியை அளக்கிறார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருந்தால் அந்த படியிலிருந்து தனக்கென்று ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு தேவனுக்கென்றும் தேவனால் எளிமையாகவும் இல்லாதவர்களாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்காகவும் ஒரு பங்கை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பங்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும், பணியும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம இதையெல்லாம் நமக்காக வைத்துக் கொண்டால் பரலோகத்தில் போய் பார்க்கும் பொழுது வெறும் கையா தான் நிற்கணும். அங்கே போய் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் நம்மளுடைய பங்கு நம்மளுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்கு என்று ஒரு பங்கை தேவன் என்ன செய்திருக்கிறார். உங்களுக்கு பங்கு இருக்கு, தெரியுமா தெரியாது? இருக்கா இல்லையா? இருக்கு. மனிதனாக தேவனால் மனிதனாக உருவாக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு பங்கை தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த பங்கை இந்த பூமியில கேட்டா கொடுத்துருவாரு. உனக்கு புரியுது தானே, இந்த வாங்கிக்க அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார். ஆனால் அதை வைத்து சுகபோகமாக நாம் வாழ்ந்து விடுவோம். ஆனா பரலோகத்துக்கு போகும் பொழுது நம்முடைய பங்கு என்ன செய்யாது, இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த உலகத்துல சுகபோகமாக நான் வாழக்கூடாது. நான் கர்த்தருக்கென்று உண்மையா வாழணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தைத்து கொள்ளக்கூடாது. எனக்கு இருக்கிறதுலையும் இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்கணும், நன்மை செய்யணும், மற்றவங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு பங்குக்கு மேல் பங்கு என்ன செய்யப்பட்டுட்டே இருக்கும், சேர்த்து வைக்கப்பட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. சேர்த்து வைக்க கொடுக்கப்படுகிற படியும் என்ன செய்யும், அதிகமாகிட்டே இருக்கும் தானே. அல்லேலூயா. உங்களுக்கு படி அதிகமாக வேணும்னா நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், சரி ஒண்ணு வேற உங்களுடைய படி அதிகமாக என்ன செய்யும், உங்களுக்கு வர படியில கொஞ்சம் எடுத்து பாதி என்ன செய்யணும், கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு சகோதரி ஒரு பெரிய சர்ச்சுக்கு போறாங்க, பணக்கார சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, இந்த அந்த ஊழியக்காரரை குறித்து விசாரிச்சிருக்கிறாங்க. அவருக்கு நிறைய காணிக்கை நிறைய அதிகமாக வருது. அவருடைய தேவைகளுக்கு என்ன இல்லை, குறைவே இல்லை. அந்த சூழ்நிலையில் அந்த சகோதரி அந்த சகோதரரும் பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு தசமபாகம் கொடுக்கணுங்கிற ஒரு ஒழுங்கை அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்குறார். இவங்க பார்த்து என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்கன்னா, இவருக்கு தான் நிறைய பணம் இருக்கிறது, இவருடைய தேவைக்கு ஒன்றும் என்ன இல்லை, குறைவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தசமபாகத்தை வேற ஒரு இல்லாத ஊழியருக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. சரியா சரியா நிதானமா சொல்லுங்க. சரியா சரியா சரின்னு சொல்ற மாதிரி எனக்கு கேக்குது. தவறு தானே. தசமபாகம் எங்கே கொடுக்கணும், யாருக்கு கொடுக்குறோம், தேவனுக்கு கொடுக்குறோம். அப்ப தேவன் வந்து ரொம்ப இல்லாதது கொடுப்பீங்களோ. தேவன் எப்படி இருக்கிறாரு, அவர் ஐஸ்வர்யமா இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு வேண்டாம், நீங்க தான் ஐஸ்வர்யம் ஆச்சு, தசமபாகம் நான் என்ன செய்யறேன், வேற ஆள் கொடுத்து நம்ம சொல்ல முடியுமா? அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம அந்த ஊழியக்காரத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்லாத ஊழியக்காரத்துக்கு கொடுக்கணும். அது அல்ல, உங்களுக்கு இருக்கிறத கொடுக்கணும், தேவனுக்குரியதை எடுத்து கொடுக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? படியில தேவனுக்கு இருக்கிறத கொடுக்கணும், உங்களுக்கு இருக்கிறத தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னா, மன்னித்துக் கொள்ளுங்கள், நாம் என்ன செய்கிறோம் என்றால் தேவனுக்குரியதையும் எடுத்து நம்ம மற்றவங்களுக்கு என்ன செஞ்சிடறோம், கொடுக்குறோம். அது நம்மளுடைய பங்களிப்பு என்ன செய்யாது,
சேராது, நம்முடைய படியின் அளவு என்ன செய்யாது, உயராது. அல்லேலூயா. கொடுக்கிற படியில தேவனுக்குரியதை எடுத்து வைக்கணும். அதுல நம்மளுக்குரியதை எடுத்து வைக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நீங்க வந்துட்டீங்கன்னா நான் முடிச்சுலான்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? குப்பை தொட்டியை வச்சுக்க கூடாது. அப்படின்னா தேவையில்லாத செலவு வரும் விதத்துல நடந்துக்க கூடாது. அல்லேலூயா. நான் சிக்கனமா இருக்கணும். என்னுடைய படியில இருந்து நான் தேவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், என்னுடைய குடும்பமும் நடத்தணும். அப்படின்னா எந்த அளவுக்கு ஞானமா இருக்கணும், எந்த அளவுக்கு சிக்கனமா இருக்கணும், அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை புரிந்திருக்கணும். விரலுக்கு தக்கதான் வீக்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தேவனுக்குரியதை எடுத்து தாராளமா பண்ணிட்டு நமக்குரியதை நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் படியை தேவன் அளந்து கொடுப்பார், நிறைய கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். அது எப்படி நடக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கிடைக்க வேண்டிய படியின் அளவு கொஞ்சம் உயர வேண்டும் என்றால் வருகிற படிகளை இருந்து நாம் தேவனுக்குரியதையும் இல்லாதவங்களுக்குரியதையும் அதை செய்தா நம்முடைய பங்கு கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட கிரியைகள் செய்தவங்க தான் யாரு? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த சகோதரி பேர் எப்படி, என்ன சகோதரி சொல்லியிருக்கிறாங்க? புத்தியுள்ள ஸ்திரீ. அந்த சகோதரியை யாரு? தன்னுடைய பிள்ளைகள் அவங்க எப்படி சொல்லுவாங்க, பாக்கியம் சொல்லுவாங்க. தன் புருஷன் என்ன செய்வாங்க, அந்த சகோதரி என்ன செய்வாங்க, குணசாலியான யாரு? நீங்க போய் கேட்டு பாருங்க, ஒரு மைக் எடுத்து ஒவ்வொரு கணவர்கிட்டையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சிக்கனமா நாம் செலவழிக்கணும், ஞானமா நடந்துக்கணும். அப்போதான் நம்மளுடைய பங்கும் அதிகமாகும், படியும் என்ன செய்யும் அதிகமாக. இது நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய பழக்கத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், மாத்திக்க மாட்டோம். ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்க விசுவாசம் பெருக கடவுது. அல்லேலூயா. ஆனா அதற்கேற்ற செயல்பாடுகள் இருக்கணும். சரி, சில பேர் காலையில சாப்பிட மாட்டாங்க, மதியம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நைட்ல நம்ம உயிரை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எடுத்து என்னால் அது முடியல, இருக்க முடியாது. அதனால எப்படி அது? அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம், என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்று நீதியாகவும் தேவ பக்தியாகவும் வாழ்ந்துடணும். இல்லையா உலக மக்கள் போல சுகபோகமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து நேரடியா 2ஆம் மரணமா இருக்கிற அக்னி கடல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஐஸ்வர்யவனுக்கு சொன்ன ஆலோசனைய நம்ம வச்சுக்கிட்டு நான் இப்படி வாழ்ந்துருக்கிறேன், நான் இப்படி இருந்திருக்கிறேன், நான் இதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எங்க உட்காந்துக்கலாம், பாதளத்துல உட்காந்துக்கலாம். அல்லேலூயா. இங்கேயும் பேச மாதிரியா கொண்டுக்கிட்டு அங்கேயும் போய் நின்றோம்னா அங்கே நமக்கு என்ன கிடைக்காது, கண்டுபிடிச்சிடுவாங்க. இங்கே வேணும்னா நம்ம மாய்மாலத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அங்கே போனா ஆண்டு என்ன செஞ்சிருவாரு, கண்டுபிடிச்சிடுவாரு. உங்க வஸ்திரம் எங்கப்பா, உங்க வஸ்திரம் எங்க, தூக்கி போய் என்ன செய்யுங்க, அழுகை பக்கடிக்கும் இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய பங்கு தேவனத்துல இருக்கிறது. இந்த பூமியை கேட்டோம்னா கொடுப்பாரு. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. படியை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அந்த நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் நான் நினைக்கிறேன், வாசிக்கிறேன். 8ஆம் 9. நான் ஐஸ்வர்யப்படுகிறதுனால் கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். 9வது வசனமா வாசிக்க. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். தரித்திரப்படுகிறதுனால் திருடி தேவனுடைய நாமத்தை வீண வழங்காத படிக்கும். என் படியை என்னை அளந்து போஷித்தார்கள். அல்லேலூயா. இன்னொரு ஜெபம் கூட இருக்குல்ல, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். தினமும் எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கான ஆகாரத்தை தாரும்.
தினம் தினம் எங்களுக்கான பணி எங்களுக்கு என்ன செய்யும் தாரும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய பங்கு அப்படியே இருக்கும். இன்றைக்கு தேவன் கற்றுக் கொடுத்த சத்தியத்தின்படி நம்ம வாழ்ந்தால் நம்முடைய பங்கும் அதிகமாகும், நம்முடைய பணியும் அதிகமாகும். இந்த பூமியில நீதி உள்ளவர்களாகவும் பக்தி உள்ளவர்களாகவும் நாம் வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் நம் ஆத்மாவுக்கானதை நம்மால் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நாங்கள் கொண்டு மகிழ்ச்சியாக